அந்த ஆள் பேசலாம், சவுக்கு சங்கர் பேசல ஒரு இதே கிடையாது. கொள்கை கோட்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிரைவேட் கார்பரேட் கம்பெனி தூக்கி உள்ள விட்டுருவான். இப்போ நம்ம கச்சத்தீவு எழுதி கொடுத்தோம்ல, அது மாதிரி தமிழ்நாட்டில் பாதி இடத்த தூக்கி ஆந்திரா எழுதி கொடுத்துரு, இந்த பக்கம் பாதி இடத்த கர்நாடகா எழுதி கொடுத்துரு. ஆனால் கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. எப்படியோ நான் காட்டு மிராண்டி மாதிரி தெரிஞ்சிட்டு கடை, கொள்கை கோட்பாடு வேணாம், காட்டு மிராண்டி நாய் மாதிரி அடி தெரிஞ்சிட்டு கடை. அவன் தான் கொள்கை கோட்பாடு வேணான்றான். அவன் தான் அந்த மாதிரி புத்தி கட்டி கேவலமான புத்தி இருக்கு பத்தி, அவன் தான் கொள்கை கோட்பாடு வேணாம், எப்படி வேணா எப்படியோ போறேன், என்ன வேணா பண்ணிட்டு போறேன்னு பாரு. அவன் தான் கொள்கை கோட்பாடு இல்லை. கஞ்சாஸ்தி பேசுறாரு என்னன்னு தெரியல அந்த ஆளு. அவர் பேச்சுல ஒரு பேச்சு நிறுத்தி பேசிட்டு இருக்கீங்க. கொள்கை கோட்பாடு இல்லைன்னா அவன் ஒரு கூமுட்டை சௌமியா அன்புமணி அந்த மாதிரி ஆளுங்களை முதலமைச்சராக போட்டுக்கலாம் போல. அப்படிதான் இருக்குது உண்மையில. திமுகவும் இது மாதிரி பேசுறாங்க, தாவேகவும் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசிட்டாங்க. இந்த சௌமியா அன்புமணி அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் வந்து நல்லா கருத்தா பேசுறாங்க, நல்ல விஷயம் மக்களுக்காக பேசுறாங்களே. சூசகமாக சொல்லணும், ஓப்பனாக கேட்குறாங்க. உங்கள் அப்பா பார்த்தியா, உங்கள் தாத்தா பார்த்தியா, அந்த கேள்வி அதெல்லாம் சட்டமன்றத்தில் கேட்கலாமா? தப்பு இல்லை, தப்பு இல்லையா? அது பொதுவாக கேட்குறேங்க. நானும் ஒரு ஓட்டு போட்ட ஒரு வாக்காளர் தான். நான் கேட்குறேன், பொதுவாக தான் கேட்குறேன். இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது, நான் பொது கட்சியாக பேசுகிறேன். சட்டமன்றம் வந்து அது தேவையில்லாதெல்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. தேவைக்கு பேசினா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்குவாங்க. என்ன சப்ஜெக்ட் அங்கே என்ன இருக்குது, சப்ஜெக்ட் மக்களுக்கு என்ன தேவை, அதை பற்றி பேசினா மக்கள் ரொம்ப ஏற்றுக்குவாங்க. தேவையில்லாத வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது, அங்கே போய் தேவையில்லாத பேசுறது வந்து எதுக்கும் யூஸே கிடையாது. அது ஒரு நாடகம் மேடை ஆகிடும். அது சட்டசபை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை பேசுறது தான் சட்டசபை. அங்கே போயிட்டு வந்து விளையாட்டு பொருளாக வச்சு விளையாட்டாக பேசுறதுலாம் அதெல்லாம் வந்து சட்டசபையே கிடையாது. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நடுநிலையாக போடுவீங்களா? நான் பேசுறத ஃபுல்லாக கட் பண்ணாமல் போடுவீங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லும் போதே அவருக்கு தெரியலையா? அப்போ 10 லட்சம் கோடி கடன் வந்ததுன்னு அவருக்கு தெரியலையா? இல்லை இன்னைக்கு தான் திடீர்னு பிறந்து வளர்ந்து வந்தாரா ஒரே நாளில்? 6 சிலிண்டர் கொடுக்குறன்றது முடியாத காரியம். எப்படியாவது கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து எப்படியாவது ஆட்சிக்கு வந்துட்டா அவர் ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நடுநிலையாக போடுவீங்களா? நான் பேசுறத ஃபுல்லாக கட் பண்ணாமல் போடுவீங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் கரெக்டாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லும் போதே அவருக்கு தெரியலையா? அப்போ 10 லட்சம் கோடி கடன் வந்ததுன்னு அவருக்கு தெரியலையா? இல்லை இன்னைக்கு தான் திடீர்னு பிறந்து வளர்ந்து வந்தாரா ஒரே நாளில்? 6 சிலிண்டர் கொடுக்குறன்றது முடியாத காரியம். எப்படியாவது கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து எப்படியாவது ஆட்சிக்கு வந்துட்டா அவர் ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் அவரோட ரசிகர்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு அப்படின்னு சேர்ந்து மொத்தமாக வந்துச்சு. நானும் அவரோட ரசிகர். பட் ஆனால் வந்து ஒரு நடிகராக பிடிக்குமே தாண்டி ஒரு அரசியல்வாதியாக எனக்கு அவரை ஏற்றுக்கணுன்ற எண்ணம் இல்லை. ஒரு அண்ணாமலை மாதிரியோ இல்லை அன்புமணி ராமதாஸோ இல்லை ஒரு சீமான் மாதிரியோ ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல். சீமான் விளையாட்டா 1-2 பேசுவார், அதை கணக்கில் எடுத்தாதீங்க. விவசாயமா, தொழில்துறை சார்ந்து, நீர் வேளாண்மை பற்றி இவங்கெல்லாம் பேசும்போது நம்ம அதை ஒரு ஜோக்கர் மாதிரி அவங்கள நினச்சிட்டு போயிடுறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அதான் சொல்கிறேனே, இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவர் தான் தேவையை தாண்டி சும்மா படத்தில் நடித்தவரே நம்ம திரையில் வந்து நடிச்சுட்டு போகிறதுனால அவரே முதலமைச்சர் ஆகிட்டாரு. பரவாயில்ல, அவர் ஆனதுக்கு நல்லது. என்ன பண்ணோன்னா அவங்க அமைச்சர்கள் ஊழல் பண்ணாமல் அதை பார்த்து அதுக்கான கேள்வி கேட்கணும். சட்டமன்றத்தில் வந்து உட்காந்துறாரு, அமைதியாக வராரு. நானும் ஸ்கூலுக்கு டெய்லியும் வரன்ற மாதிரியும் வந்துட்டு நானும் டெய்லி ஸ்கூலுக்கு வரன்ற மாதிரி வந்து அட்டண்டன்ஸ் போட்டு அவர் மண் போயிடுறாரு. ஒரு நாளும் அதை பற்றி பேசுகிறாரு. அவங்க அமைச்சர்கள் என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, அது அவருக்கு எதுவுமே தெரியல. அமைச்சர்களுக்கோ இல்லை அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோ தெரிஞ்ச விஷயம் கூட அவருக்கு தெரியலன்னும் போது அவர் எப்படி ஆட்சி சிறப்பாக நடத்த போகிறாருன்னு எனக்கு தெரியல. சரி, வந்தால் நல்லது தானே. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, அப்போ பெண்கள் மட்டும்தான் பயணிக்கணும், ஆண்கள்லாம் பயணிக்க கூடாதா? இப்போ நிறைய பேர் என்னன்னா பஸ் டிரைவர் நிறுத்த மாட்டான், முதல்ல ஸ்டாப்பில் ஃப்ரீ டிக்கெட்னு லேடிஸ்க்கு நிறுத்த மாட்டான். அது நடைமுறைக்கு வரும்போது நீங்கள் கேளுங்க, அப்போ சொல்ல முடியும். நடைமுறைக்கு வராத போது கேட்டிங்கன்னா நான் என்ன ஜோசியமா நான் இது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு. அப்படி வந்தால் வரவேற்கத்தக்கது. கூடவே ஆண்களுக்கும் கொடுக்கணும்னு தான் என்னோட விருப்பம். நான் ஆண்கள் பிறந்த இப்போ பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சம உரிமைனா சரக்கு அடிக்கிறதுல மட்டும்தான் சரக்கு உரிமை எல்லாம் இல்லை, எல்லாத்துலேயும் சம உரிமை தான். புரியுதுங்களா? போயிட்டு எல்லா இடத்துலையும் டான்ஸ் ஆடுறதுலாம் சம உரிமை கிடையாது. அவங்க தொழில் அவங்க வேலைக்கு போகிறாங்க, அதே மாதிரி அவங்க அதுலேயும் இருக்காங்கல்ல, அதே மாதிரி இதுலேயும் ஆண்களுக்கும் அப்போ அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. சம உரிமைனா அதை 2 பேரும் கொடுத்தா சம உரிமை. ஒரு தலைபட்சமாக கொடுத்து சம உரிமை கிடையாது. மாணவிகள்லாம் கிடையாது, அவங்க இளம் பெண்கள். அங்கே இருக்கிற வட சென்னை பகுதியை சேர்ந்தவங்க அவங்க. அதாவது வந்து முதல்ல இந்த சினிமா டைரக்டருங்களை முதல்ல செருப்பால் அடிக்கணும். அவனுங்களால தான் அந்த பெண்கள்லாம் வந்து இந்த தௌலத்து, அந்த புள்ளிங்கோ, அந்த மாதிரி பேச்சு வழக்கு கட்டுவது அவனுங்க. அந்த வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், இவங்க மேலாம் தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. இவங்களால தான் சமுதாய சீர்கேடு அடைஞ்சுது. இன்னைக்கு அந்த பொண்ணுங்களாம் அவங்களுக்கு கஞ்சாவுக்கோ இல்லை சாராயமோ குடிச்சிட்டு நடக்குதுன்னா அவங்கள இந்த மாதிரி டேரக்டரால தான். அதான் சொல்கிறேனே, எல்லாருமே சினிமா பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அதில் வர மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்களே தாண்டி பெண்கள் இயல்பாகவே அந்த எண்ணத்தை கிடையாது. அதை நம்ம இப்போ அந்த படம் நீங்கள் நினச்ச மாதிரி சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா வட சென்னை படத்தில் அந்த பொண்ணை அசிங்கமாக பேச சொல்லி தான் அதை வேறு அதுக்கு லைக்ஸ் வேறு அவ்வளோ பேர் போடுவானுங்க. புரியுதுங்களா? அப்போ மக்கள் அதை ஆதரிக்கிறாங்கன்னும் போது அப்போ இந்த மாதிரி விஷயத்தையும் அவங்க ஏற்று தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க. அப்போவே இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு எல்லாரும் மக்கள் முன்னாடியே தியேட்டர்லேயே இல்லை அதுக்காக போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது. திரைப்பட இயக்குநர்களால் தான் பெண்கள் இந்த மாதிரி ஆகிறாங்க. இதே நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ வட சென்னையில் எத்தனை பேர் ஐடி கம்பெனியில் படிச்சுட்டு வெளிநாட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கதையை எடுத்து போடுங்க. வட சென்னையிலேருந்து இப்போ அவன் ஒரு மீனவ குடும்பத்துலேருந்து பிறந்து வெளிநாட்டில்
தான் பிள்ளை வந்து கடலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அவங்க நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்களோட வாழ்க்கை வரலாறு எடுங்க. ஏன் அந்த 4 பேர் 10 பேரோட சேர்ந்து ரவுடிசம் பண்ணுற பிள்ளைங்களோட வாழ்க்கை மட்டும் தான் எடுத்து போடணுமா? அதுதான் சொல்கிறேனே, இந்த திரைப்பட இயக்குநர்களால் தான் இங்கே இருக்கிற சமுதாய சீர்கேட்டுக்கு முக்கிய காரணமே. அரசியல்வாதிகளாம் குறை சொல்லி நம்ம பிரயோஜனமே இல்லை. சட்டமன்றம் வந்து இதுக்கு முன்னாடி லைவ்ல கொண்டு வரல, சும்மா அப்போல்லாம் நியூஸில் சும்மா ஒரு சின்ன வீடியோ மட்டும் போட்டு போயிடுவாங்க. இப்போ என்னன்னா அது நேரலை பரப்புகிறாங்க. நேரலை பரப்பும் போது கூட இது வந்து ரெண்டே விஷயம், நீங்கள் நல்லதாகவும் எடுத்துக்கலாம் கெட்டதாகவும் எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஷயம் எல்லாமே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் ஃபுல் வீடியோ போட மாட்டாங்க. யார் இந்த மாதிரி நடுநிலையான இப்போ பாமக பேசுகிற செஞ்சி கணேஷோ சரி, சௌமியா அன்புமணி பேசுகிறாங்கல்ல, அதில் வந்து அவங்க கேள்வி கேட்கறதுக்கு இவங்க பதில் கொடுக்குற மாதிரி நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீ இவ்வளோ நாள் 100 நாளாக வந்து என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்க? எடுத்துக்கலன்றதான் அவங்களோட குற்றச்சாட்டு. 50 நாள் போதுங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கற்றுக்கிறதுக்கு. 50 நாள் போதும். அவங்க ஒன்றும் படிக்காமல் வந்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி 100 நாள். எல்லாம் படித்து வந்தவங்க தான். அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையாது. அதனால் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஏஐ மோடில் எல்லாமே வந்துடுது. அவங்களுக்கு கீழே தான் ஒரு ஐஏஎஸ் இருக்காங்களா, அரசு அதிகாரி இருக்காங்களா, அவங்கள கூட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிட போதே. அவங்க எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? நீங்கள் கேட்கறதுக்கு உட்காந்து கேட்கறது இல்லை, ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக 4 பேச்சு பேசிட்டு நீங்கள் அங்கங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை கோவில்லையோ இல்லை மற்ற இடத்துல போயிட்டு நீங்கள் ஆய்வு பண்ணுறன்ற பேரில் நீங்கள் வந்து ரீல்ஸ் தானே எடுக்கிறீங்க. எதிர்கட்சி சொல்கிறதுனால நான் சொல்ல மாட்டேன். எதிர்கட்சியெல்லாம் இவங்களோட படுமோசம் அவங்க. அதனால் எதிர்கட்சி நான் பேச வர்றதில்லை. அவங்க அமைதியாக இருக்காங்க. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தான் எதிர்கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கவங்க மட்டும்தான் எதிர்கட்சியாக பேசுகிறாங்க. மற்றபடி யாருமே அங்கே இருக்கிற நீங்கள் சொல்கிறீங்களா உங்கள் உதயண்ணா அவர்லாம் வந்து ஒன்றுத்துக்குமே எப்படி இப்போ தான் இந்த 100 நாளில் தான் அவருக்கு விவசாயிகளோட பிரச்சனை தெரியுது. 5 வருஷமாக ஆளும் போது அவருக்கு விவசாய பிரச்சனையே தெரியலையா? இது நீங்கள் வந்து விமான நிலையம்னு மொட்டையாக நீங்கள் சொல்கிறீங்க. அந்த விமான நிலையம் எதுக்காக பயன்படுத்த போகிறாங்கன்னா கார்கோ இந்த மாதிரி குட்ஸ் சரக்கு சேவைக்காக மட்டும்தான் அங்கே பயன்படுத்த போகிறாங்க. மக்கள் பயணிக்கிறதுக்காக அங்கே போய் பயன்படுத்த போகிறதில்ல. அது எதனால அந்த இடத்துல அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா அங்கே இண்டஸ்ட்ரியல்ஸ் இப்போ ஸ்ரீபெரும்புதூர் இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் அங்கே இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இதே வந்து சென்னைக்கு வரணும்னா அவ்வளோ டிராஃபிக்கில் அவங்களால வர முடியல. அந்த ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பூந்தமல்லி வர்றதுக்கே உங்களுக்கு 1 ஹவர் ஆகிடும். அங்கேருந்து ஏர்போர்ட் வரதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். இதுக்காக தான் அங்கே ஏர்போர்ட் பண்ணுறாங்களே தாண்டி இப்போ பக்கத்தில் தெலுங்கானாவில் கூட தான் தமிழ்நாடு பார்டர் ஒட்டி ஒரு ஏர்போர்ட் ஆகிக்கிறாங்க. கர்நாடகா கூட தான் பெங்களூர் ஒட்டி ஓசூருக்கு பக்கத்தில் ஒரு இது பண்ணுறாங்க. அப்போ ஓசூரில் இருக்க இண்டஸ்ட்ரியில் எல்லாமே கர்நாடகா தான் போவாங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடு தானே அது, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய டாக்ஸ் தானே அதெல்லாம். அப்புறம் அவங்க பக்கத்துலேயே அவங்க இது பண்ணி தானே அவங்க அந்த ஏர்போர்ட் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த ஏர்போர்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணணும். எப்படி தெரியுமா? விவசாய நிலமா இல்லாமல் புறம்போக்கு நிலங்களாவோ அந்த மாதிரி நிலங்களா பார்த்து நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா, விவசாயம் பண்ணாத நிலங்களா பார்த்து நீங்கள் கையகப்படுத்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. இப்போ விவசாயிகிட்ட இருந்து எல்லாத்தையும் 90% ஆக்குப்பை பண்ணிட்டீங்க. ஆக்குப்பை பண்ணதை திரும்ப கொடுக்க போகிறதும் கிடையாது. அதுதான் அவர் செஞ்சு கணேஷ் கேட்டார். கரெக்டாக கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் சொல்லாமல் நாங்கள் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்ட்டு தான் சமாளிக்க தான் சொல்கிறாங்களே தாண்டி அவங்களோட பதில் ஆக்கப்பூர்வமாகவே இல்லையே. ஏவா வெள்ளா பற்றி அவங்க பேசுறதுலாம் கேட்காதீங்கன்னா அவனுங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 2021 வரும்போது 8 வழிச்சாலை எதிர்ப்பு நானுங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு ஆதரிக்கிறோம் நானுங்க, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நானுங்க, அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையம் நல்லது நான். அவங்கள பற்றி டபுள் ஸ்டாண்ட் பேசுகிறவங்கள பற்றி பேசவே வேணாம். திமுக அவங்கள மக்கள் ஒதுக்குறதுக்கு காரணமே அவங்க வந்து சரியாக ஆட்சி நடத்தாதான் இனிமேல் அவங்க கொள்ளையடிக்காமல் இருக்கணும்னு தான் அவங்க ஒதுக்குனாங்க. அவங்க கொள்ளையடிக்கணுன்றனால தான் அவங்க ஒதுக்குறாங்களே தாண்டி இப்போ இவங்களா வந்தாங்கன்னா இவங்களா ஒழுங்காக பண்ணுவாங்க தான் வந்தோம். அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதே தான் இவங்களும் அது பின்னாடி தான் போகிறாங்க. பேச்சில் ஒரு அமைச்சர் பேசுறதுலேருந்து சரி, ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணுறதுலேருந்து சரி, எல்லாமே ரெண்டுமே இல்லை. டிஎம்கே ப்ளஸ் டிவிகே தான், ரெண்டுமே ஒன்று தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியல ஏன் அமைச்சர் ரமேஷ் திண்டுக்கல் பயணி 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு ஆக்கிரமிப்பு பண்ணாங்களே, அது கேஸ் போயிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு அன்னைக்கு ரெகுலராக வர அன்னைக்கு சர்பதிவாளர் வராமல் வெளியிலேருந்து வேற ஒரு ஊர்லேருந்து 60 கிலோமீட்டர்லேருந்து அவரை ஏன் கொண்டு வரணும்? இந்த ஆட்சியில் தான் பண்ணாங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இவங்க ஒன்றும் ஊழல்லாம் செய்யாமலாம் இல்லை, இவங்களும் செய்கிறாங்க. அதுக்கு திசை திறப்புற இதுல வேற எதுனா ஒன்று போட்டுருவாங்க. வந்தால் நல்லா தான் இருக்கும். அவரும் கிட்டத்தட்ட 10-16 வருஷமாக கத்திக்கிட்டு தான் இருக்காரு. அவர் வந்தாலும் ஒரு சௌமியா அன்புமணி மாதிரி அவர் எதனா ஒரு பேசுவாங்க. அதான் சொல்கிறேனே, அவருக்கு இத்தனை வருஷம் அந்த ஆட்சி வந்தாருன்னா இன்னொரு ஒரு 50 சீட்டு விஜய் வராமல் இருந்தாருன்னா அவர் 20-10 சீட்டு அடிச்சிருப்பாரு. விஜய் வந்தனால எல்லாரும் அவர் பக்கம் போயிட்டாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. மக்களை ஏமாத்துறதா பார்க்குறோம். இப்போ அன்றைக்கி வந்து நீங்கள் 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்களா? நீங்கள் என்ன சும்மா நீங்கள் பாட்டு தூங்கி நீங்களா வந்து சொன்னீங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு வந்து டேமில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு அடியில் ரிமோட் ஆப்ரேட்டர் வெஹிக்கிள் வச்சு போய் டேமோட இதை பார்ப்பேன், அளவு பார்ப்பேன், அதோட தரத்தை பார்க்குற அளவுக்கு எனக்கு டெக்னாலஜி எல்லாமே தெரியும்னு சொன்னீங்க. அன்றைக்கி 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லி நீ 3 சிலிண்டர் தரீங்க. அப்போ நீங்கள் வந்து மக்கள் அப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்மளால் 6 சிலிண்டர் தர முடியாது, நம்ம நாட்டோட கடன் 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது, தர முடியாது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அப்போ இப்படி சொல்லி ஆட்சியை பிடிப்போம். ஜெயிக்கிறதா பார்ப்போம், ஏதாவது கிடைக்கிறதா பார்ப்போம். சப்போஸ் ஜெயிச்சிட்டா பார்த்து அப்புறம் மக்கள் சொல்லிக்கலாம், சொல்லி சமாளிச்சிக்கலாம். இப்போ சொல்கிறாங்க 6 மாதம் எனக்கு கேள்வியே கேட்காம இருக்க உங்க வேணா உங்கள் கம்பெனிக்கு ஓனர் ஆக்கி விட்டுருக்கோம், நாட்டுக்கே முதலமைச்சர்
இடத்துல உட்கார வச்சிருக்கோம். அப்புறம் கேள்வி கூட அப்போ நாட்டுக்கு நீ என்ன வேணா பண்ணிட்டு போவீங்க, நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்து உட்காந்துருப்பாங்களா? என்ன இதெல்லாம் 6 மாதம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எல்லாமே தெரியும்னு சொன்னீங்களா? இந்த 6 சிலிண்டர் தர முடியாது, 10 லட்சம் கோடி கடன் தெரியுமா தெரியாதா? உலகம் ஃபுல்லாக போர் நடக்குது, அவ்வளோ விலைவாசி ஏறி போச்சு, கேஸ் எல்லாம் ஏறி போச்சு. நீ 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க, நீங்கள் 3 சிலிண்டர்னா அப்போ தெரிஞ்சுதான் நீ ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. இந்த இத்தனை வருஷம் ஆட்சி பண்ண இந்த திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இவங்க வந்து ரொம்ப ஊழல் பண்ணி கொள்ளடிச்சு நாட்டில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கஞ்சா குடி அடிதடி எல்லாம் வீட்டுக்கு ஒரு குடிகாரனா இருக்கான், அவ்வளோ பிரச்சனை. இது மாதிரி அதனால இவங்களே வந்தானே செய்கிறான். இப்போ ஜெயலலிதா சொன்னாங்க படிப்படியாக வைன் ஷாப் மூடுறாங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாரும் மூடுற கனிமொழிலாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் 2 லட்சம் கோடி 2 லட்சம் விதவைகள் இருக்காங்க அப்படின்னு கனிமொழி சொன்னாங்க. ஆனால் வைன் ஷாப் நாங்கள் மூடிடுவோம்னு சொன்னாங்க. நாங்கள் நம்பிட்டே இருந்தோம் இத்தனை நாள். எங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே எவ்வளோதான் பொறுக்கிறது. சரி இவங்க வந்து சும்மா ஏமாத்துறாங்க தெரிஞ்சு போச்சு. சரி புதுசாக விஜய் வரான்ற அவருக்கு வாய்ப்பு தருவோம் அப்படின்றனால தான் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோம். அந்த இதில் தான் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் தவிர செய்வார் நம்பி ஓட்டு போட்டோம். ஆனால் இவர் வந்து செய்கிறது எதுவுமே வந்து மாற்றா ஒன்றுமே இல்லை. ஆள் தான் மாறி இருக்கு. ஸ்டாலின் இருந்த இடத்துல இப்போ விஜய் வந்து உட்காந்துருக்காரு. மற்றபடி எல்லாம் அப்படியே தான் நடக்குது. நான் எங்க ஏமாத்திட்டாரு பாருங்க. தினமும் நியூஸ் எடுத்து பாருங்களா, தாவக கட்சிக்கார ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டான். அந்த ஒரு எம்எல்ஏ ஏதோ போஸ்டிங் இருக்கிற கவுன்சிலர் போஸ்டிங் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, தாவக நிர்வாகி என்ன பண்றாரு, ஒரு பொண்ணு வந்து ஏதோ வேலை வாங்கி தரேன் சொல்லி அந்த பொண்ணை போய் கற்பழிச்சிட்டாங்க. அது பொண்ணு வீடியோ எடுத்து மாட்டிருக்காங்க. 50-60 பேர் வந்து 50-60 பெண்களை வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கான். ஆபாசமா வீடியோ எடுத்து மிரட்டி இது பண்ணியிருக்கான், காசு வாங்கியிருக்காங்க தாவக கட்சிக்காரங்க முழு. அது இல்லாமல் தாவக கட்சியில் சேர்ந்த நிறைய பேர் குட்கா கடத்தல் அது இதுன்ட்டு அந்த கட்சியில் நிறைய பேர் கட்சியில் சேர்ந்துருக்காங்க இருக்கிறாங்க நிர்வாகிங்க. எல்லாருமே இவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்றப்ப எங்களுக்கு வெறுத்து தானே போவோம். என்னடா இப்போ வெளியில் வந்தது மட்டும் தான் இவ்வளோ அவங்க கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே இத்தனை பேர் மாற்றானா, வெளியே வராமல் எத்தனை பேர் இருப்பான். இப்போ அவன் ஆட்சி அதிகாரத்தில் அவங்க ஆள் இருக்கனால போலீஸ் கொண்டு அவங்க சொல்கிறதான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க கட்சி தான் மேலே இருக்குன்னு அவங்க எம்எல்ஏ வரையும் பணத்தை அடிச்சிருவாங்க. அவங்க கட்சின்ட்டு போலீஸ் கூட நடவடிக்கை எடுக்க யோசிப்பாங்க. அப்போ அவன் இன்னும் திருட்டுத்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி பெண்களை பாலியல் தொல்லை பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா குட்கா ஊழல் வழக்கு, குட்கா கடத்தல் இதெல்லாம் வந்து இன்னும் சுலபமாக செய்வாங்க. அதுக்காக தான் அவங்க வந்து அந்த கட்சி போஸ்டிங்லாம் வாங்குறது. அதாவது 100 ஒரு குண்டா சோறில் ஒரு சோறை ஒரே ஒரு பருக்கை எடுத்த மாதிரி தான். இப்போ எத்தனையோ பேர் இதாகுது. ஒரே ஒரு ஆள் பிடிச்சி போட்டாங்க, அவங்க கட்சியில் ஒரு ஆளை பிடிச்சி அவங்க ஜெயிலில் போட்டாங்க பண்ணுற அத்தனை தினமும் தான் ஒன்று வந்துட்டு இருக்கு. தினமும் இவர் இது பண்ணிட்டாரு, அவர் அது பண்ணிட்டாரு. ஒரு வீடு நான் கண்ணு எதிர்க்க நான் பார்த்தேன், ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, அந்த வீடு தண்ணி வெளியே வந்துச்சு. தாவேக்காரன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காசு கொடுங்க, இந்த மாதிரி வீட்டில் அந்த தண்ணி ஊற்றுவாங்களா, அதுக்கு அந்த போர் தண்ணி மாதிரி அது வந்து வெளியே வருது, அது காசு கொடுங்க சொல்லி நின்று அந்த அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போகிறாரு. அவங்க இல்லைங்க ஏங்க அவங்க இந்த வார்த்தை வரை கேட்குறாங்க. அவங்க உண்மையிலே இந்த வார்த்தை கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இப்போ போன ஆட்சியில் தான் அவங்க ஆட்சியில் இவ்வளோ பண்ணாங்க, நீங்கள் வந்துட்டு மாறிங்க பார்த்தா நீங்கள் என்னப்பா இப்படி பண்ணுறீங்க. அவங்க ஒரு இதாக கேட்குறாங்க. சண்டை போகிற மாதிரி கேட்க முடியாது. அந்த இடத்துல அவங்க ஒரு இதாக கேட்குறாங்க. அம்மா நான் இவங்கள சமாளிக்கணுமா, அவ்வளோ சமாளிக்கணும், அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும், அதே கதை. அவங்க என்ன கதை சொல்லும் அதே கதையை சொல்லிட்டு அந்த காசு வாங்கிட்டு போகிறாரு. ஒன்றும் மாற்று இல்லை. நடுவு ஒரு டேல அவர் என்ன சொன்னார்னா, அம்மா அவங்களா இருந்தால் 8000 கேட்டிருப்பாங்க, நான் 7000 தானே கேட்டேன், அந்த மாதிரி பேசி அவர் வாங்கிட்டு போனார். ஒன்றும் மாற்றம் இல்லை, அதே தான் நடக்குது. ஆனால் என்ன, விஜய் வந்து 2 விஷயம் நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிராஃபிக் போலீஸ் சொன்னார். ஆர்டிஓ ஆஃபீஸ் அவர் வந்து 12 வருஷமாக டிராஃபிக் போலீஸாக இருக்கிறாராம். அவர் முதல்ல இப்போ தான் ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் இல்லாத ஆர்டிஓ ஆஃபீஸை நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்போ 2 ஆச்சு. போன 10 வருஷமாக அவர் ஆர்டிஓ ஆஃபீஸை பார்த்துருக்காரு. 2 பேரும் மாதிரி ஆண்டுருக்கான். திமுக 2 ஆண்டுருக்கு. அப்போலாம் ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சம் இருந்துச்சு, இப்போ அந்த லஞ்சம் இல்லை அப்படின்ற அவர் சொன்னார். பர்சனலாக தனியாக பேசுமா அவர் இந்த வார்த்தை சொன்னார். அதே மாதிரி இந்த வீடு லேண்ட்லாம் வாங்குறோம்ல, லேண்ட் வாங்குற அந்த இதில் வந்து இப்போ கொஞ்சம் லஞ்சம்லாம் கேட்குறது இல்லை. லஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் பட்டா சிட்டா அந்த இதெல்லாம் பண்ணி தராங்க. மற்றபடி அதுக்காக மற்ற இடத்துல கீழ்த்தளத்துலலாம் வந்து அதே லஞ்சம் ஊழல் கடையை வந்து காசு வாங்குறது அந்த மாதிரிலாம் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று அந்த கட்சிக்காரன் நிறைய பேர் வந்து பெண்கள் பாலியல் தொலைக்கூடிய அந்த பவரை வச்சு தப்பான இதாக பயன்படுத்தி யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தப்பு. இவரும் நிறைய தப்பு பண்ணுறாங்க. காப்பீடு இதுக்கு இப்போ அந்த பரந்தூர் விமான நிலையம் நீ எதுக்கு சொன்னீங்க, அது வந்து விவசாய நிலம் விவசாயிகள் இது பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நீ போட்ட பண்ணீங்க. விமான நிலையம் வரக்கூடாது. நீங்கள் இப்போ அதில் சிப்காட் கையகப்படுத்த நிலம் தான். இப்போ சிப்காட் தொழிற்சாலை வந்து கொண்டு வரேன்றீங்க. அப்போ நீங்கள் வந்து ஏர்போர்ட்டை தான் எதிர்க்கிறீங்க. சிப்காட் அடுத்து இன்னொரு ஃபேக்ட்ரி வரணும் அப்படின்றீங்க. அப்போ அன்றைக்கி வந்து நீங்கள் சொன்னது பொய்யா? விவசாயிகள் அடி தோத்துறீங்களே, விவசாயத்தை கை விட்டுறாங்க அந்த மாதிரி சொன்னது. அப்போ வந்து முழுக்க பொய் தான் இவர். அதாவது முழுக்க அந்த ஏதோ 1-2 நல்ல விஷயம் ஒரு பண்ணிட்டாருன்றாலும் முழுக்க காப்பீடு ஃபுல்லாக காப்பீடு கைக்கூலி ஆகிறாரு, பிரைவேட்டுக்கு கைக்கூலி ஆகிறாரு. அண்ட் ரொம்ப மோசம். இந்த மாற்றம்னா எல்லாத்தையும் மாற்றமாக எதிர்பார்த்தேன். சும்மா ஒரு 2 விஷயத்தையும் மாற்றிட்டு மற்றதெல்லாம் அவனே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நீ செய்வன்ற மாதிரிலாம் எங்களுக்கு வேணாம். இந்த மாதிரிலாம் பண்ணால் நாங்களே அடுத்த ஓட்டே போட மாட்டோம். இதுக்கே இப்போ 3 மாதம் ட்ரெய்லருக்கே எங்களால் முடியல. ட்ரெய்லரே எங்களுக்கு ஐயோ அச்சை நடா தேவை வேண்டாம் ஏன்டா ஓட்டு போடுற நிலைமைக்கு வந்துட்டோம். நாங்கள் பண்ட அமெரிக்காக்காரன் தொழில்நுட்பம் அந்த டேட்டா சென்டர் வேணாம் சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். தண்ணீர் பஞ்சம் வந்துடும் சொல்லி அமெரிக்கா டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்து அமெரிக்காக்காரன் இன்னைக்கு போராட்டம், இன்னைக்கு நியூஸ் எடுத்து போகிறோம், இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் காஞ்சிபுரத்தில் 5000 கோடி டேட்டா சென்டர் கொண்டு வரேன்றீங்க. ஏற்கனவே தண்ணீர் பஞ்சமாக தமிழ்நாட்டில் தண்ணி கிடைக்க மாட்டேது. 10 ரூபா கொடுத்தா வாட்டர் பாட்டில் கொடுப்பான். மயக்க கொடுத்தா கூட தண்ணி எடுக்கும். 5 ரூபா கொடுப்பா 10 ரூபா கொடுப்பா தண்ணி பாட்டில் தரேன்றான். அந்த நிலைமையில இருக்கிறோம். நீ இதை டேட்டா சென்டர் கொண்டு வச்சிங்கன்னா ஒரு நாள் 10 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படும்ன்றான்.
போடலாம், எங்கே போட்டு காஞ்சிபுரமே என்ன ஆகும், ஒரு வறட்சி நிலமாக மாறி போயிடும். இது மாதிரிலாம் அதாவது மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு. அன்பு சௌமியா அன்புமணி சொன்னாங்க பாருங்க, மண்ணுக்கும் மக்களும் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அந்த கம்பெனிஸ் வந்து கொண்டு வராங்க. அந்த மாதிரி தான் அவங்க அந்த சட்டமன்றத்திலே திமுகவும் இது மாதிரி பேசுகிறாங்க, தாவேகாவும் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசிட்டாங்க. இந்த சௌமியா அன்புமணி அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் வந்து நல்லா கருத்தாக பேசுகிறாங்க, நல்ல விஷயம் மக்களுக்காக பேசுகிறாங்களே. அவங்கள பேசாமல் சௌமியா அன்புமணி அந்த மாதிரி ஆளுங்களை முதலமைச்சராக போட்டுக்கலாம் போல. அப்படி தான் இருக்குது உண்மையில. நான் அந்த கட்சிக்காரன் கிடையாது. அவங்க அந்த நல்லது பேசுகிறாங்க, பின்ன நல்லது இவ்வளோ இதாக பேசுகிறாங்க, மக்கள் நல்லது பண்ணணும்னு பேசுகிறாங்களே, அவங்களெலாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நமக்காக தான் அவங்க பேசுகிறாங்க, ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க ஒரு ஜாதி கட்சி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பொது தளத்தில் பொதுவாக எல்லா பொதுமக்களுக்கும் பேசுகிற அந்த மாதிரி ஆளுங்களை பொதுவான மக்கள் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கொள்கை கோட்பாடு அப்படின்னா என்னன்னா, இது எங்கள் அம்மா, இது என் தங்கச்சி, இது என் அக்கா, இது என் பொண்டாட்டி அப்படின்னு அதுதான். அது மாதிரி அதாவது கொள்கை. அம்மானா அம்மாவோட ரிலேஷன்ஷிப் என்ன, அக்கா தங்கச்சி கூட எப்படி பழகணும், நான் பொண்டாட்டியோட இது எப்படி புரியுதா. எல்லார்கிட்டையும் போய் பொண்டாட்டிகிட்ட பண்ணுறோமா அம்மாட்ட போய் பண்ண முடியாது, அக்கா தங்கச்சிட்ட பண்ண முடியாது. அதுதான் கொள்கை கோட்பாடுலாம் நீ என்ன வேணா பண்ணுவியா, ட்ரெஸ் அவுத்து போட்டு அம்மனமா திரி, உனக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அம்மனமா சுத்து, எந்த பொம்பளை கிட்ட வேணா போ, அதாங்க கொள்கையே. ஒழுக்கமாக இருக்கணும், நான் இது இப்படிதான் இருக்கணும். இப்போ ரோட்டில் ஒருத்த வந்து பொண்டாடி ரோட்டில் போட்டு அடிக்கிறான், சரி என்ன பொண்டாடி ரோட்டில் போட்டு அடிக்கிறா, வீட்டுக்கு வச்சுக்கோ, அதுதாங்க. நீ யார் அப்படிதான் உங்களுக்கு இதுதான் கொள்கை கோட்பாடு. நான் இப்படி தான் இருப்பேன். தமிழ் அந்த கொள்கை கோட்பாடு, அந்த நாகரிக பண்பாடுனால தமிழன் தான். அந்த பண்பாடு நாகரிகங்களோ அதுதான் அந்த கொள்கை கோட்பாடு லைன்லாம். அந்த ஒரே லைன் தான். அதெல்லாம் கொள்கை கோட்பாடுலாம் நீ எப்படி வேணா திரிவியா, நீ எப்படி வேணா திரிவியா, எங்கே வேணா போவா, என் கூட வேணா போவா. அதுதான் கொள்கை கோட்பாடு இல்லாமல் போகிறது. எக்கடா போய் எப்படி வேணா போகிறது இருக்கு பத்தியா, அதான் கொள்கை கோட்பாடு இல்லாமல் போகிறது. அந்த அளவு டுபாகூர் எவன் ஆட்சி வந்தான், எவன் சப்போர்ட் பண்ணா அவன் பார்க்க போய் நின்றுக்கிறது. அந்த ஆள் பேசலாம், சவுக்கு சங்கர் பேச ஒரு இதே கிடையாது. அவன் இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார், ஆதாரத்தை இது பண்ணுறாரு. அங்கங்கே அவங்க ஆளுங்க இருக்காங்க, இதில் வச்சு ஆதாரத்தை எடுத்துருவார். திருப்பி அவங்ககிட்ட பேரம் பேசுவோம், ஆதாரம் ஆகிட்டே இருக்கு, இவ்வளோ அமௌண்ட் கூட அதை கூட இதை கூட அவங்ககிட்ட பேரம் பேசுவார். அவர் பேச்சில் ஒரு பேச்சு எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. கொள்கை கோட்பாடு இல்லைன்னா ஒரு கூமுட்டை. கொள்கை கோட்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிரைவேட் கார்பரேட் கம்பெனியும் தூக்கி உள்ளே விட்டுருவான். இப்போ நம்ம கச்சத்தீவு எழுதி கொடுத்தோம்ல, அது மாதிரி தமிழ்நாட்டில் பாதி இடத்த தூக்கி ஆந்திரா எழுதி கொடுத்துரு, இந்த பக்கம் பாதி இடத்த கர்நாடகா எழுதி கொடுத்துரு. முதல்ல கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. எப்படியோ நான் காட்டு மிராண்டி மாதிரி தெரிஞ்சிட்டு கடை, கொள்கை கோட்பாடு வேணாம். காட்டு மிராண்டி நாய் மாதிரி அடி தெரிஞ்சிட்டு கடை, அவன் தான் கொள்கை கோட்பாடு வேணான்றமா. அவன் தான் அந்த மாதிரி புத்தி கட்டி கேவலமான புத்தி இருக்கு பற்றி, அவன் தான் கொள்கை கோட்பாடு வேணாம், எப்படி வேணா எப்படியோ போறேன், என்ன வேணா பண்ணிட்டு போறேன்னு பாரு. அவன் தான் கொள்கை கோட்பாடு இல்லாம கஞ்சாஸ்தி பேசுறாரு என்னன்னு தெரியல அந்த ஆளு. உண்மையில என்னங்க அது கொள்கை கோட்பாடு இல்லாம எப்படி வேணா கடப்பியா? கொள்கை கோட்பாடு வந்தா நாடே இப்போ 7 வருஷமா எல்லாம் நக்கிட்டு போய் கொள்கை கோட்பாடு சொல்லியா இப்படி இந்த நிலைமை கிடையாது. கொள்கை கோட்பாடு வேணாமா, எப்படி வேணா போ. அப்போ உனக்கு கேள்வியே கேட்க மாட்டான் எவனோ, உனக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடு கிடையாது, உனக்கு எவன் கேள்வி கேட்க போறான்? எனக்கு எதுவுமே கிடையாது, நான் படி அப்படியே கடப்பையா, எனக்கு ஏன் நீ ஓட்டு போட்ட அப்படின்ற மாதிரி தலையெழுத்தாக இருக்குது. இதெல்லாம் காதில் வாங்க வேண்டியதாக இருக்குது பாரு. சீமானுக்கு ஏன் மக்கள் ஓட்டு போடல அப்படின்னா, இப்போ அன்னைக்கு விஜய் வந்து 6 சிலிண்டர் தரன்றப்போ சீமான் என்ன சொன்னார், 6 சிலிண்டர்லாம் தர முடியாது, நீ சொல்கிற வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், 6 சிலிண்டர் தர முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அவர் இந்த மாதிரிலாம் அந்த கவர்ச்சி வாக்குறுதி மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி வந்து முதுகில் குத்துறாருல. விஜயனா இப்போ தப்பு தான், அன்னைக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு அதில் நடுவில் ஒரு புள்ளி வைக்கிறாரு பாரு, அந்த மாதிரி ஒரு கரும்புள்ளி மாதிரி வைக்கிறாரு பாரு. எல்லாம் நிறைய சோறு போட்டு ஓரத்தில் இதை வச்ச மாதிரி அந்த மாதிரி வைக்காம அவர் கொஞ்சம் நேர்மையாக நியாயமாக சொல்லிட்டு இருந்தாரு. அது இல்லாமல் இன்னொன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்மையாக சொல்கிறாங்க. இப்போ தமிழ் தேசியம் சீமான் சொல்லிட்டு இருக்காருல, இங்கே வந்து தெலுங்கு மக்கள், கன்னட மக்கள், நிறைய பிற மொழி மக்கள்லாம் இங்கே வாழ்கிறாங்க. அவங்களாம் வந்து என்கிட்ட கூட பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாங்க, இவர் ஏன் தமிழ் தேசியன்றாரு, அப்போ எங்கெல்லாம் வெளியே நாளைக்கு சீமான ஆட்சி தான் எங்களை வெளியே தொத்தின்ற மாதிரி தான் பேசுகிறாரு, வெளியே தொத்தின்ற பேசுகிறாரு. ஆனால் அவர் அப்படி சொல்ல, தமிழர்கள் தான் தலைமை தாங்கணும், மற்றவங்களாம் இருந்துட்டு இருக்கணும் வாழணும், ஆனால் தலைமையில் நாங்கள் தான் இருக்கணுன்றதா சீமான் சொன்னார். ஆனால் சீமான் வந்து இது இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் போல். ஏன்னா பொதுவாக அவங்க மனநிலை அப்படி தான் இருக்குது. சீமான் வந்தால் வந்து எங்களாம் வெளியே அனுப்பிச்சிடுவான்றாரு, தமிழர்ன்றாங்க, அப்போ நாங்களாம் வெளியே தொத்தி விட்டுறோம், எங்களாம் வெளியே அனுப்பிச்சிடுவாரா? பெங்களூரில் கூட 1.5 கோடி பேர் இருக்காங்களே. அதாவது சீமான் வந்து எப்படின்னா தமிழ் தேசியம் அவர் பேசுகிறார், இவங்க எப்படி சுற்றி இருக்கவங்க எப்படி கட்டமைக்கிறாங்க, இவங்க பார்வை எப்படி இருக்குன்னா அவர் தமிழர் ஆதரவாளர், ஆனால் மற்ற பிற மொழிக்கு எதிரான ஒரு மாதிரி சீமான் வந்து இவங்க பார்க்குறாங்க. அது அவர் அப்படி அமைச்சு நினச்சிருக்க மாட்டார், ஆனால் மற்றவங்க பார்வை அந்த மாதிரி இருக்குது. அவர் வந்து அதை மாற்றிக்கணும். அவர் வந்து அது வந்து நான் எல்லா மொழிக்கும் இதுதான், தமிழுக்கு முன்னுரிமை அந்த மாதிரின்ற இதை வந்து சீமான் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக கொஞ்சம் வெளிப்படுத்தணும். அவங்க கட்சியில் இதை பண்ணணும். உண்மையாக நடந்து எல்லாம் பேசுகிற பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் தெலுங்கு ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கர்நாடகா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் சீரியஸாக இதெல்லாம் பேசுகிறாங்க. அவர் எங்களாம் வெளியே அனுப்பிச்சிடுவாரா, எங்களை இதாக பேசுகிறாரு, அப்படி பேசுகிறான்னு ஏதோ சொல்கிறாங்க. அது தெரியாதுல்ல. இப்போ அவங்களுக்கு தெரியலையே, ஒரு தெலுங்கரை வந்து வேட்பாளர் போட்டார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலையே. இவங்க சுற்றி கட்ட அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இவங்க பார்க்குற இடத்துல சீமான் வந்து ஒரு தமிழர் ஆதரவாளர், கேப்டன் பிரபாகரன், வீரப்பன் இந்த மாதிரி பேசுகிறாரு. ஆனால் பிற மொழியாளர்களை வெளியே தொத்தி விட்டுருவாரு, பிற மொழியை அடிச்சிருவாரு, இது பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. மற்ற மொழிக்காரங்க அப்படி தான் பார்க்குறாங்க. இந்த ஆட்சி பற்றி மக்களுக்கே தெரியும் சார், நாங்கள் சொல்லி தேவையில்லை. நான் மோதிரம் போட்டு சொல்ல முடியாது. கட்சின்றது எல்லாம் பொது. நம்ம தளபதி வந்து மக்களுக்கு நல்லா அருமையாக செஞ்சார், அவங்களுக்கே தெரியும், எல்லா யூடியூப்புக்கு தெரியும், எல்லா சேனலுக்கும் தெரியும்.
தளபதி என்னென்ன பண்ணிக்கிறாரு, எப்படி பண்ணிக்கிறாரு நாங்கள் சொல்ல தேவையில்லை. கட்சிக்கார நான் சொன்னால் கட்சிக்கார மோந்து போட்டுறாரு, கட்சிக்கார திமுகக்காரு அதுக்கோசம் ஒரு பேட்டி இப்படி கொடுத்தாரு சொல்லுவாங்க. நான் பொதுவாக பேசுகிறேன், கட்சின்ற பொதுவாக பேசுகிறோம். உங்களுக்கே விஜயை பற்றி உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல டிவிலே பார்க்குறீங்க. சட்டமன்றத்தில் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அது பதில் சொல்ல முடியல. ஒருத்தர் மந்திரி கேட்டால் இன்னொருத்தர் மந்திரி கேட்டால் அந்த மந்திரி தான் சொல்லலாம், அந்த எல்லா மந்திரி தான் சொல்லலாம், வேறு மந்திரி சொல்கிறாரு. அது கரெக்டாக தப்பா சொல்லுங்கள். நீங்களே பார்க்குறீங்க சார், நான் இப்படி தான் சொல்ல முடியும். அவர் நம்ம மாதிரி மனுஷர் தான், அவர் கூட அவர் மனிதர் தான். ஆனால் அவங்க படிச்சுக்கிறாங்க, அது விளக்கம் சொல்ல அவங்களுக்கு தெரியல. எப்படி சொல்லணும், ஏது சொல்லணும், சூசகமாக சொல்லணும். ஓப்பனாக கேட்குறாங்க. உங்கள் அப்பா பார்த்தியா, உங்கள் தாத்தா பார்த்தியா, நான் அந்த கேள்வி அதெல்லாம் சட்டமன்றத்தில் கேட்கலாமா? தப்பு இல்லை, தப்பு இல்லையா? அது பொதுவாக கேட்குறாங்க. நானும் ஒரு ஓட்டு போட்ட ஒரு வாக்காளர் தான். நான் கேட்குறேன், பொதுவாக தான் கேட்குறேன். இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. நான் ஒரு பொது கட்சியாக பேசுகிறேன். அது வந்து ஒரு லாட்ரி வியாபாரி. அவர் பிஸ்னஸ் மேன். அவர் இந்த கேரளாவில் போவார், அந்த ஊருக்கு போவார், அங்கே போனால் மதுரை எடுத்துப்பார், தமிழ் இங்கே எல்லா கட்சிக்கும் வந்துட்டார். அவர் திரும்ப கட்சிக்கு போயிட்டாரு, திமுக வந்தார், இப்போ டிவிக்கு போகிறாரு. அதுதான் அது நான் அவரை பற்றி சொல்றதுக்கு எனக்கு எந்த பதிலும் கிடையாது. அதை வந்து எல்லா கட்சியும் மாறுவார். மனோஜ் என்ன சொன்னார், லாட்ரி ஓடனா அந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசினாங்க. அப்போ லாட்ரி மருமக ஓடணுமான்னு கேட்டாங்க. அது பொதுவாக தான் பேசினார். அதோ தான் கிடையாது. லாட்ரி மேலே யாருன்னா இருக்கலாம், பொதுமக்கள் கூட நான் கூட இருக்கலாம். அது பேர் குறித்து சொல்லலை மனோஜ் மந்திரி முன்னாள் எம்எல்ஏ ஒன்றும் சொல்ல வருது, பொதுவாக தான் சொன்னார். அது தப்பாக எடுத்துக்கூடாது. நம்ம டிவிலே பார்க்குறோம்ல, சபாநாயகர் வந்து கேள்வி கேட்டார்னா அவர் என்ன பையன்னா இந்த பக்கம் கேள்வி கேட்க சொன்னால் பதில் சொன்னால் இந்த பக்கம் பதில் சொன்னார். பொதுவாக போயிடுறாரு. இந்த பக்கம் பாதிப்பு வரக்கூடாது, அந்த பக்கம் பாதிப்பு வரக்கூடாது சொல்லிட்டு அவர் பொதுவாக போயிடுறாரு. சபாநாயகர் வந்து பொதுவாக போகிறார். நாங்கள் அவர் நான் பாராட்டும் வர வைக்கிறோம். அவர் மேலே எந்த தப்பு கிடையாது. அவர் வந்து இந்த கட்சி அவர் பொதுவாக பொது சபாநாயகர் அவர் தான். இது வரைக்கும் வந்து பொது சபாநாயகர் வந்து இவர் தான் கரெக்டாக பண்ணார். அதை பற்றி பேசுகிறேன். அப்போ அவங்களுக்குள்ளேயே குடும்ப தகராறு இருக்குது. இப்போ அந்த பொதுமக்கள் ஏற்றுக்கல, அவங்க ஊர்லேயே ஏற்றுக்கல சார். அவங்கள புரியுதா? அவங்க சொந்தக்காரரு, அவங்க பொதுமக்களே, அவங்க ஊர் விழுப்புரம் பஞ்சாலுமே ஏற்றுக்கல. அவங்க நம்ம எது சொல்லி இந்த இது கிடையாது. அவர் இந்த கட்சி இங்கே வராரு, அடி போகிறாரு. அது பொதுவாக ஒரே கட்சியாக நடுநிலைமாக இருந்தாருன்னா பரவாயில்ல. இங்கே தகராறு அங்கே தகராறு ஒரே கட்சி தான். இன்றைக்கி தமாக பிடிக்க முடியாது. அது எங்கேயோ போயிட்டு இருக்கலாம். ராம்தாஸ் அதான் சார் சபை என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த ஏந்திரம் வரக்கூடாது, இது வந்து சட்டசபை அந்த மரபு மீறி நடக்கக்கூடாது சொல்லிட்டு சபாநாயகர் அடுக்கிறாருல. நாங்கள் வந்து சொல்லல, சபாநாயகர் உக்காருன்றாரு. அவரே தலையில் கொட்டுறாரா இல்லையா? ஆக்சுவலாக வந்து அவர் லாஸ்ட்டில் தான் போயிட்டு இருக்கு. அது தெரிஞ்சு தான் அவர் வந்து பெண்களுக்காக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாரு. மக்கள் வந்து இப்போ அதை யூஸ் பண்ணப்போ தான் தெரியும். அது மக்கள் சந்தோஷமாக அதை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை அதில் ஒரு சிக்கல் இருக்கான்னு. கண்டிப்பாக மக்கள் நல்லா யூஸ் பண்ணி தான் அவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மக்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க. அது அந்த ரிவ்யூ வந்து தான் அவருக்கு வந்து கிரெடிட் நல்லா சேரும். எப்பவுமே ஆண்கள் சொல்கிறத வந்து பெண்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை உண்டு. அந்த கான்செப்டில் தான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக ஆண்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இருக்கும், வச்சிருப்பாரு. மக்கள் எதிர்பார்த்தது 6 சிலிண்டர் தான். இப்போ வந்து 3 சொல்கிறாங்க. மக்கள் அதுவும் ஏற்றுக்கினாங்கன்னா அதுவும் சந்தோஷம் தான். அது கண்டிப்பாக மக்கள் சொல்கிறது உண்மை. அதுதான் இபி பில் கண்டிப்பாக அதிகமாக தான் வருது. ஏன்னா இபி பில் வர காரணமே வந்து யூசேஜ் ஒன்று இருக்குது. அந்த யூசேஜ் பார்த்துட்டு தான் வந்து இபி பில் வருது. ஆனால் அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இபி பில் குறைக்கணும்னு அவர் சொன்னார். ஆனால் இபி பில் கண்டிப்பாக அது குறைக்கவே இல்லை. எல்லாருக்கும் இபி பில் வருது. ஆனால் எல்லாரும் சோலாராக மாறணும். சோலாராக மாறினா கண்டிப்பாக இபி பில் குறைக்கலாம். என்னை பத்திரிக்கை அதுதான் ஐடியா. ஏன்னா இபி பில் குறைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக குறைக்கல. எல்லாருக்கும் 6000 7000 தான் கட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். அது சட்டமன்றம் வந்து அது தேவையில்லாதெல்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. தேவைக்கு பேசினா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்குவாங்க. என்ன சப்ஜெக்ட் அங்கே என்ன இருக்குது சப்ஜெக்ட், மக்களுக்கு என்ன தேவை அதை பற்றி பேசினா மக்கள் ரொம்ப ஏற்றுக்குவாங்க. தேவையில்லாத வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது, அங்கே போய் தேவையில்லாத பேசுறது வந்து எதுக்கும் யூஸே கிடையாது. அது ஒரு நாடகம் மேடை ஆகிடும். அது சட்டசபை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை பேசுறது தான் சட்டசபை. அங்கே போயிட்டு வந்து விளையாட்டு பொருளாக வச்சு விளையாட்டாக பேசுறதுலாம் அதெல்லாம் வந்து சட்டசபையே கிடையாது. சட்டசபைனா வந்து ஒரு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அடிப்படை தேவைகள் பற்றி பேசணும். அவங்க தொகுதியில் என்ன தேவை அதை பற்றி பேசணும், அதை பற்றி கொடுக்கணும். ஒரு நம்ம ஒரு கேண்டிடேட்டாக பொறுத்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். அவங்க வந்து அந்த பிரச்சனையை சமாளித்து நம்மளுக்காக மக்களுக்கு என்ன தேவை, அந்த தொகுதிக்கு என்ன தேவை அதை வாங்கி கொடுத்துட்டு தான் ஒரு 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 பர்சனை நம்ம உருவாக்கி நம்ம சட்டசபைக்கு அமைச்சிருக்கிறோம். அங்கே போயிட்டு உருவாக்குறது ஒன்று, கேட்குறது ஒன்று மாரி இருக்குது. நான் அதை பற்றி நான் கமெண்ட்ஸ் பண்ண விரும்பலை. மக்களுக்கே அது தெரியும் என்னன்னு. நான் சொல்லி தான் தரேன்னு அவசியம் கிடையாது. அது வந்து சொல்கிறது வந்து அது ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னவோ யார் தான் ஊழல் பண்ணல, மக்களுக்கு சேவை செய்கிறதா பண்ணுறாங்க. ஆனால் வந்து நான் யாரும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல ஊழல் பண்ணுறாங்க அது பண்ணான்னு. மக்கள் என்ன எல்லாருக்கும் தெரியும். அவங்க போய் அதை போய் அவங்க எடுத்து தான் சொல்லணும்னு மக்களுக்கு அவசியம் கிடையாது. மக்கள் வந்து முன்ன மாரி கிடையாது. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு மாரி ஆயிட்டாங்க. எல்லா விஷயம் அவங்களுக்கே தெரியுது. இதை போய் தான் நீ அங்கே போய்
சட்டசபையில் பேசணும்னு அவசியமே கிடையாது. மக்களுக்கு என்ன தேவை அதை போய் அங்கே வந்து நம்ம ஆட்சியில் என்ன பண்ணுறோம் அதை நம்ம மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதை போயிட்டு அங்கே போயிட்டு அதை பற்றி பேசி எந்த யூஸும் கிடையாது. அது வந்து அது நடக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே கண்டுபிடிச்சி தான் சொல்ல முடியும். அது நம்ம வந்து சும்மா காதால் கேட்பது கண்ணால் பார்ப்பது அதெல்லாம் கிடையாது. ரெக்கார்டு ஒன்று இருக்குது, பதிவு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் கரெக்டாக சொல்ல முடியும். இவர் பண்ணிக்கிறாரா பண்ணலன்னு. சும்மா வந்து பண்ணிட்டாருன்னு எப்படி பண்ண முடியும்? அதுக்குன்னு இது இருக்குது, ஃபைல் இருக்குது. ஃபைல் தான் எல்லாமே. நீங்கள் சொல்கிறத வந்து காமராஜர் ஆட்சியில் வந்து எல்லாம் கேட்டிருக்கலாம். இப்போ அப்படி கிடையாதுங்க. எல்லாமே வந்து ஏன் பின்னாடி ஃபீட்பேக் அவர் சொத்து வச்சுருந்துருக்கலாம், அவங்க தாத்தா சொத்து இருந்திருக்கலாம். அதெல்லாம் வச்சு தான் வந்திருப்பாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம எதுவுமே வந்து கரெக்டாக ஒரு பிடிமானம் இல்லாத இவர் தான் ஊழல் பண்ணிக்கிறான்னு கரெக்டாக சொல்ல முடியாது. அதெல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு தனி கோட்டா இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க சொல்லணும். நம்ம இவர் சொல்லிட்டா இவர் சொல்லலாம், இவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் அவர் சொல்லியிருக்கலாம். பட் அது வந்து அது நடைமுறையில் வந்து அவர் கொண்டு வந்து அதை காட்டணும், இவர் ஊழல் பண்ணிக்கிறாரா இல்லையான்னு. வாயால் சொல்லவே முடியாது.